அலகு 50. ஆண்டவர் கூறுவது இதுவே: உங்கள் தாயை நான் தள்ளி வைத்ததற்கான மனமுறிவுச் சீட்டு எங்கே? உங்களை விட்டுவிடும் அளவுக்கு எவனுக்கு நான் கடன்பட்டிருந்தேன்? இதோ உங்கள் தீச்செயல்களை முன்னிட்டு நீங்கள் விற்கப்பட்டீர்கள். உங்கள் வன் செயல்களின் பொருட்டே உங்கள் தாயை நான் தள்ளிவிட்டேன். நான் வந்தபோது ஒருவனும் இல்லாமற் போனதேன்? நான் அழைத்தபோது பதில் தர எவனும் இல்லாததேன்? உங்களை மீட்க இயலாதவாறு என் கை சிறுத்துவிட்டதோ? விடுவிக்க கூடாதவாறு என் ஆற்றல் குன்றிவிட்டதோ? இதோ என் கடிந்துரையால் கடல்தனை வற்றச் செய்கிறேன், ஆறுகளை பாலையாக்குகிறேன். அவற்றின் மீன்கள் நீரின்றி நாறுகின்றன, தாகத்தால் சாகின்றன. வான்வெளியை காரிருளால் உடுத்துவிக்கின்றேன், அதனை சாக்கு உடையால் போர்த்துகின்றேன். ஆண்டவரின் ஊழியரை பற்றிய 3ஆம் கவிதை. நலிந்தோரை நல்வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட ஆண்டவராகிய என் தலைவர் கற்றதை உணர்த்தும் நாவை எனக்கு அளித்துள்ளார். காலை தோறும் அவர் என்னை தட்டி எழுப்புகின்றார். கற்போர் கேட்பது போல் நானும் செவி கொடுக்கச் செய்கின்றார். ஆண்டவராகிய என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார். நான் கிளர்ந்தெழவில்லை, விலகிச் செல்லவும் இல்லை. அடிப்போர்க்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோர்க்கு என் தாடையையும் ஒப்படைத்தேன். நிந்தனை செய்வோர்க்கும் காரி உமிழ்வோர்க்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஆண்டவராகிய என் தலைவர் துணை நிற்கின்றார். நான் அவமதிப்பு அடையேன். என் முகத்தை கற்பாறையாக்கிக் கொண்டேன். இழிநிலையை நான் அடைவதில்லை என்றறிவேன். நான் குற்றமற்றவன் என எனக்கு தீர்ப்பு வழங்குபவர் அருகில் உள்ளார். என்னோடு வழக்காடுபவர் எவர்? நாம் இருவரும் எதிரெதிரே நிற்போம். என் மீது குற்றஞ்சாட்டுபவர் எவர்? அவர் என்னை நெருங்கட்டும். இதோ ஆண்டவராகிய என் தலைவர் எனக்கு துணை நிற்கின்றார். நான் குற்றவாளி என தீர்ப்பிட யாரால் இயலும்? அவர்கள் அனைவரும் துணி என இற்றுப்போவார்கள். அவர்களை பூச்சி அரித்துவிடும். உங்களுள் ஆண்டவருக்கு அஞ்சி நடந்து அவர்தம் அடியானின் சொல்லுக்கு செவி சாய்ப்பவர் யார்? அவர் ஒளியில்லா நிலையில் இருளில் நடந்து வருபவர். ஆண்டவரின் பெயர் மீது நம்பிக்கை கொண்டு தம் கடவுளை சார்ந்து கொள்பவர். ஆனால் நெருப்பு மூட்டி தீப்பிழம்புகளால் சூழப்பட்டோரே, நீங்கள் அனைவரும் உங்கள் நெருப்பின் வெளிச்சத்திலும் நீங்கள் மூட்டிய தீயின் தழல்களின் மீதும் நடந்து போங்கள். என் கையினின்று உங்களுக்கு கிடைப்பது இதுவே. நீங்கள் வேதனையின் நடுவே உழன்று கிடப்பீர்கள்.